முகாம்களை தாக்கினால் இதுவரை இல்லாத அளவிலான பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், ட்ரம்பினுடைய இந்த எச்சரிக்கையை எப்படி பார்க்க வேண்டும்? இந்த இஸ்ரேல் ஈரான் இந்த மோதலுக்குள் அமெரிக்காவினுடைய தலையீடு என்பதை இதை இன்னும் விரிவுபடுத்தும் என்ற ஒரு கோணம் இருக்கா? கண்டிப்பாக அபிநயா, இது நாம் இரண்டு விதங்களாக நம்ம இதை முதலில் பார்க்க வேண்டும். முதலில் அமெரிக்கா இந்த போருக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று மிக தெளிவுபடுத்துகின்றனர். அதாவது ஏற்கனவே இந்த இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்திய போது அமெரிக்கா தானாக முன்வந்து இந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, இது எங்களுக்கு எந்த வகையிலும் எங்களுக்கு தெரிவிக்கப்படாமல் இஸ்ரேல் இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறது என்று முதல் நாளே அவர்கள் ஒரு விளக்கத்தை வழங்கினர். நேற்று நாம் பார்த்தோம், இரண்டாவது முறையாக மீண்டும் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது. அதற்கு ஈரான் ஒரு பலத்த பதில் தாக்குதலையும் நேற்று நடத்தியது. மிக முக்கியமாக இஸ்ரேல் டெல் அவீவ் பகுதி, அதாவது இஸ்ரேலின் மையப்பகுதி டெல் அவீவ், இங்குதான் பல முக்கிய தலைவர்கள் மற்றும் இஸ்ரேலின் முக்கிய நிலைகள் இருக்கின்றன. அவை மீது நேற்று ஈரான் ஒரு கடுமையான தாக்குதலை தொடுத்தது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது டொனால்டு ட்ரம்ப் அதாவது இஸ்ரேல் ஈரான் போருக்கும் தங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்ற ஒரு தகவலை முன்வைத்திருக்கின்றனர். மிக முக்கியமாக இஸ்ரேல் ஒரு கோரிக்கையை முன்வைத்தது. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு உதவ வேண்டும், ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு அமெரிக்கா தானாக முன்வர வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்வைத்தது. தற்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று தெரிவித்த கருத்திலிருந்து அமெரிக்கா இஸ்ரேலின் கோரிக்கையை நிராகரித்திருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம் அபிநயா. தற்போது அமெரிக்கா ஆனால் எங்களோட நிலைகள் மீது ஏதேனும் தாக்குதலை எந்த வடிவிலும் ஈரான் நடத்தும் எனில் எங்களோட தாக்குதலானது மிக கடுமையாக இருக்கும், அமெரிக்காவின் முழு பலத்தையும் ஈரான் சந்திக்க வேண்டியதற்கும் என்ற ஒரு வார்னிங்கையும் ஒரு எச்சரிக்கையும் அவர் தற்போது கொடுத்திருக்கிறார் அபிநயா. விரிவான விவரங்களுக்கு நன்றி முகிலன்.